பாய்ஸ் மாதிரி ஒரு சீரியஸ். அதாவது எல்லாருமே சூப்பர் பவர் இருக்குது. இந்த கதையில இந்த கேஷ் ஹீரோ அப்படின்ற கொரியன் சீரீஸ்ல முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த ஹீரோவுக்கு கிடைக்கக்கூடிய பவர். அவங்க அப்பா ரொம்ப ஏழையாவே இருக்காரு, அவங்க அப்பா ஏழையா சம்பாதிக்க தெரியாதவரா இருக்காருன்னு நினைக்கும் போது, ஏன் சம்பாதிக்க தெரியாதவரா இருக்காருன்னு தெரிய வரும்போது அவருடைய பவர், சூப்பர் பவர் இவர் கொடுத்துட்டாரு. இதோட சூப்பர் பவரோட பிரச்சனை என்னன்னா, இவன் வந்து எதையாவது ஒன்று ஏழை மக்களுக்கு காப்பாற்றணும். இவங்க கிட்ட இருக்க சூப்பர் பவர் வந்து பஸ்ஸை பிடிச்சி நிறுத்த முடியும், அடிச்சு தூக்கி பறக்க முடியும், பறந்து போக முடியும். இப்படியான பல விஷயங்கள் பண்ண அவன் கையில இருக்கிற காசு வந்து சில்லறைகளா கீழே வந்துகிட்டே இருக்கும். அவங்ககிட்ட காசு இல்லைன்னா அவன் பலவீனமான ஒரு ஆளா இருப்பான். இப்படியான நேரத்துல தான் ஏன் இப்படி இருக்கோம் அப்படின்றது வந்து அவங்க அப்பா எப்படி இருந்தாலும் புரிய வரும்பொழுது, புரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் அவனுக்கு ஒரு காதலி இருப்பாங்க. அவன் வாழ்க்கையை நல்லா செட்டில் ஆகணும்னு நினைக்கும் போது அவ சொல்லுவா, உன்னுடைய சூப்பர் பவரை பயன்படுத்தாதான் சொல்லியிருப்பா. ஆனா முக்கியமா வீடு வாங்கணும்னு நிலைமை இருக்கும்போது அந்த சூப்பர் பவரை பயன்படுத்தி அவன் யாருன்னு உலகத்துக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். இப்ப இது மாதிரி தெரிய ஆரம்பிச்சோன்னு நடக்கும். ஆஸ்யூஷுவல் அங்க ஒரு வில்லன் குரூப் இருக்கும். அந்த வில்லன் குரூப் இந்த மாதிரி சூப்பர் பவர் இருக்கிறவங்க எல்லாம் கடத்திட்டு போய் அவங்களுடைய பவர்லாம் வந்து அவங்க டிஎன்ஏல இருந்து எடுத்து அவங்க எல்லாரும் வேற ஒருத்தர் ஆர்டிபிஷியலா சில விஷயங்களை உருவாக்கத்துக்கு ட்ரை பண்ணுவாங்க. அந்த மாதிரி நேரத்துல இதே போல சூப்பர் பவர் வச்சிருக்கிறவங்களுடைய ஒரு குரூப் வந்து அங்க ஒவ்வொருத்தர் வந்து சேர்றாங்க. இவங்க எல்லாரும் சேர்ந்து இந்த அநியாயத்துக்கு எதிராக மக்களுக்கு உதவக்கூடிய விஷயங்களை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்ப சூப்பர் பவரா இருக்கிறவங்க யார் யார் என்னென்னலாம் பண்றாங்கன்றது தான் இந்த சீரியஸோட கதை. இந்த சீரியஸோட ஐடியா வந்து பாய்ஸோட சீரியஸ் மாதிரி இருந்தாலும் இதோடைய கோர் ஐடியா வந்து பாத்தீங்கன்னா, இந்த சூப்பர் பவருக்கு ஒரு மைனஸ் எல்லாத்துக்குமே வச்சிருக்காங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் வந்து எதுக்குள்ள வேணா உள்ள போய் கல்லு மண்ணு இதுல கூட உள்ள போய் ரப்பர் மாதிரி உள்ள போயிட்டு இந்த பக்கம் வந்துடுவாரு. ஆனா அவருக்கு சரக்கு அடிச்சா மட்டும்தான் அந்த பவர் வரும். இன்னொருத்தருக்கு வந்து எல்லா சாமானும் தூக்கி போட்டு அடிச்சு தூக்குற அளவுக்கான ஒரு விஷயம் இருக்கும். அவங்களுக்கு ஒரு சாப்பாடு சாப்பிட்டா பண்ணு ஒன்று சாப்பிட்டாதான் அவங்களுக்கு அந்த பவர் வரும். இப்ப ஹீரோக்கு கேஷ் கையில இருந்தா மட்டும்தான் அந்த அவருடைய பவர் வரும். இப்படியான மைனஸ்கள் அதுக்குள்ள நிறைய இருக்கிறது ஒரு சுவாரஸ்யம் வந்துச்சு. இதுக்கு நடுவில் வந்து பாத்தீங்கன்னா அவங்க அந்த கதையில சொன்ன ராம்காம் மேட்டர்கள்லாம் வந்து இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. வில்லன்கள்லாம் ஒரு மாதிரி டெம்ப்ளேட்டா இருந்தாலும் கூட பக்கத்துல ஒரு முக்கியமான சீன்ல வந்து ஹீரோயினை வந்து ஹீரோவோட சூப்பர் பவரை ஏத்துக்கிறதுக்கான ஒரு காட்சி ஒன்று இருக்கு. செம ரொமான்டிக்கான, அதே நேரத்தில் ஒரு கிளைமேக்ஸுக்கு ஈடான ஒரு காட்சி அது. அந்த காட்சியை வந்து ரொம்ப நல்லாவே படமாக்கி இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி ஆங்காங்கே சுவாரஸ்யமான விஷயங்களும் பாய்ஸோட கொரியன் வெர்ஷன் மாதிரி இருந்தாலும் கூட பாய்ஸ் அளவுக்கு குவாலிட்டியா இருக்கான்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் குவாலிட்டி கம்மி தான். ஆனா எமோஷனலா இருக்கான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இந்த சீரியஸ் எமோஷனலா இருக்கு. இந்த சீரியஸ் வந்து நெட்ஃபிளிக்ஸ்ல வந்திருக்கு. பார்த்துட்டு உங்க கருத்தை சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.